டாக்டர் விக்ரம், அவுட் பேஷண்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டடி பண்ணிக்கோ. என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? ஓகே டாக்டர். ஹே பிரின்ஸ், உன் மண்டை இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல, தேங்க்யூ. பேஷண்ட்டு நர்ஸ் எப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. பிரின்ஸ், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். தேங்க்யூ. இருங்க, நான் போய் பேஷண்ட்டை கூட்டிட்டு வரேன். டாக்டர் விக்ரம் இருக்கிற வரைக்கும் எந்த பேஷண்ட் இருந்தாலும் சேஃப் தான், நல்லா காப்பாத்திடுவார். ஆமாம், நேற்று விஷ்ணுக்கு அடிபட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தார்ல, அப்போ ரொம்ப கவலையாக இருந்தார். எனக்கு தெரியும். என்ன பிரின்ஸ், உன்னோட எக்ஸ்பிரஷனே வித்தியாசமாக இருக்கே. என்ன ஏதாச்சும்? இல்லை இல்லை, ஒன்றும் நடக்கல. ஐயோ, அவர் வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, என்ன பண்ணுறது? எனக்கு என்னவோ இவன் மண்டையை திரும்ப ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதாண்டா எனக்கும் தோணுது. என்ன பண்ணுறா பாரு. இவன் தான் என்னோட பையன் சஞ்சீவ். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓ, ஹெட் நர்ஸோட சன்னா? நல்லா வளர்ந்துட்டியே. உன்னோட ஆர்டிக்கல் பார்த்தேன். இ ஸ்போர்ட்ஸ் சூப்பர், வேற லெவல். தேங்க்யூ. அஜய், இ ஸ்போர்ட்ஸ்னா என்ன? டைரக்டர், எதுக்கு இப்படி வயசானவங்க மாதிரி பேசுறீங்க? டேய், ஒழுங்கா சொல்லுடா, தெரியலன்னு தானே கேட்குறேன். அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ், வீடியோ கேம்ஸ். வீடியோ கேமுக்கெலாம் டோர்னமெண்ட்லாம் வைப்பாங்கல்ல, அதில் நம்ம சஞ்சய் எப்பயுமே ஜாயின் பண்ணுவானோ, நல்லா வின் பண்ணுவானோ, அதை பற்றின ஆர்டிக்கல் தான் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க, அவனும் அவனோட டீமும். இன்னும் பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஏதோ ஒரு பெரிய டோர்னமெண்ட் வருது போல், அதனால தான் அவன் இங்கே அட்மிட் ஆகிருக்கான். ஏன்னா நம்ம கொடுக்குற மெடிசன் எதுவுமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதனால் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அதனால தான் இன்றைக்கி அவன் அட்மிட் ஆகிருக்கான் இங்கே. விக்ரம் தானே அவனோட டாக்டர்? ஆமாம் டாக்டர் விக்ரம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? லூசி அவங்களோட சன்னோட இகேஜி ரிப்போர்ட் வேவ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்புறம் இன்னும் பார்த்தேன். ஃபேஸ்லாம் எதுக்கு இப்படி கிறுக்கி வச்சிருக்க? இடியட். என்ன அவர் கவனிக்கிறாரு, என்ன அவர் நோட் பண்ணுறாரு. அங்கேயே நிற்காம சீக்கிரம் வா. ஓகே டாக்டர், வரேன். டாக்டர், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் கிளம்பணும் டோர்னமெண்ட்டுக்கு. சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நீ என்ன அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? கேத்தல்லாவை வெயின்ஸில் இன்சர்ட் பண்ணணும். ஹை ஃப்ரீக்குவன்சி வச்சு அந்த பார்ட்டை பேர்ன் பண்ணி தான் இதை பண்ணவே முடியும். அது பேர் தான் ஆப்ரேஷன். எனக்கு தெரியுமா. ரொம்ப மெச்சூர்டாக இருக்க. அப்படியா சொல்கிற? சரி, நல்லா ரெஸ்டடு. டேக் கேர் சஞ்சீவ். இந்த பொண்ணு தானே விஷ்ணு? நான் டெய்லி சொல்லிட்டே இருப்பேன்ல, அது இவ தான். ஓ, அப்போ இவங்க தான் பிரின்ஸ் அண்ட் டெவில். ஆமாம். சஞ்சீவ், உனக்கு ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்குமா? அதுவா, எங்களோட கேமில் எனர்ஜி கிடச்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆப்பிள் மூலியமாக தான் கொடுப்போம். அதான் என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போகிறா. ஓ சூப்பர், நீங்கள் எப்பயும் இப்படியே டீமாகவே இருங்க. அதனால தான் நான் சீக்கிரம் போகணுன்னு, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும்னு நினைக்கிறேன். டாக்டர் விக்ரம் இருக்கார்ல, நீயே கவலைப்படுற, கரெக்டாக முடியும். உங்களோட எல்லா ஹெல்ப்புக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணுவேன். டாக்டர், சஞ்சீவோட ஆப்ரேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டா? அவனுக்கு ஃபஸ்ட்டு சர்ஜரி தானே, எனக்கும் ஃபஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட எனக்கும் அவனுக்கும் சேம் ஏஜ் தான். எனக்கும் அங்கே கூட இருந்தால் அவனுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. அப்படியா? நீ எப்படி ஒர்க் பண்ணுறன்னு பார்த்துட்டு தான் நான் முடிவை சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டடி பண்ணு. கண்டிப்பாக டாக்டர், கண்டிப்பாக நான் நல்லா ஸ்டடி பண்ணுவேன். டாக்டர் விக்ரம், எனக்கு என்னவோ நீங்கள் சீக்கிரமாகவே விஷ்ணு அலோவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு இது ஃபஸ்ட்டு சர்ஜரி,
அவளால் ஹெல்ப் பண்ண முடியாது, அவளால் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். கரெக்ட் தான், ஆனால் அவள் நல்ல அப்சர்வர், அவளால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் கூட அவள் எப்போ இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஒர்க்கில் சொதப்பிடுறா. நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. எதுவும் என்னோட சன்னோட சர்ஜரி, ப்ளீஸ் அவளை அலோவ் பண்ண வேணாமே. இது என்னோட கோரிக்கை. ம், சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன். விக்ரம்க்கு பிடிச்ச ஃபுட்டா? ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்கள். க்ரீம் பன் தான். என்ன, வேற எதுவுமே பிடிக்காதா? அதை மட்டும் தான் சாப்பிடுவாரா? ஆமாம், நாங்கள் நியூ இயருக்கு வீட்டுக்கு போனப்போ 6 க்ரீம் பன் சாப்பிட்டான். க்ரீம் பன் தானா? அது செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சே. அவன் வேற இன்னைக்கு வீட்டுக்கு வரான். கீயை மறந்துட்டேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் வேற வெளில போகணுமே. அப்படியா? அப்போ நான் அவருக்காக வெயிட் பண்ணுறேன். அப்படியே ஏதாச்சும் குக் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நீ பண்ணிடுவியா? உன்னால் முடியுமா? அப்போ தானே அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அவரோட ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. என்ன, நம்பர் கூட தெரியாதா? ம் அப்போ சரி, பார்த்துக்கோ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு க்ரீம் பன் செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ போய் அதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரணும். விஷ்ணு. டாக்டர் அஜய், என்ன பண்ணுறீங்க? அதுவா, க்ரீம் பன் பண்ணுறதுக்கு பொருள் வாங்க வந்தேன். ஓ சரி, நான் சொல்கிறேன் என்னென்ன வாங்கணுன்னு. ஓ, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இங்கே பாரு, எண்ணெய் சூடாகாமல் எதுவும் போடக்கூடாது. உங்களுக்கு குக்கிங் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கே. எங்கள் அம்மா என்னை தனியாக தான் வளர்த்தாங்க, அப்போ எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? எல்லாம் கரெக்டாக இருக்கு விஷ்ணு. ஆமாம், உனக்கும் விக்ரமுக்கும் ஏதாச்சும் நடந்துச்சா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ நடந்த மாதிரியே இருக்கு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சரி, கையை சுட்டுக்கிட்டல, என்னாச்சு இப்போ? இப்போ பரவாயில்ல. கையை காட்டு. இப்போ பரவாயில்ல. ஒன்றும் இல்லை டாக்டர் அஜய், எனக்கு சரியாயிடும். என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? டாக்டர் விக்ரம், வெல்கம் ஹோம். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே, அதான் நான் கொஞ்சம் உங்களுக்காக ஃபுட்டு சமைச்சேன். நீ? நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர் அஜய். உன் கூட குக் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு விஷ்ணு. நான் உங்களுக்கு பிடிச்ச க்ரீம் பன் தான் பண்ணியிருக்கேன். வாங்க. சாரி விஷ்ணு, எனக்கு ஒர்க் இருக்கு, அதான் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாயாச்சும் சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணு, சரியா? நான் கிளம்புறேன். நான் வீடியோ போட்ட ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்க தான். இவங்க பேர் சாந்தி. எப்பயுமே எப்போ வீடியோ போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்களோட கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இவங்க 3 பேர் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க 4 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ மூலிமா தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி உங்களுக்காகவே நான் வீடியோ போடணும்னு நினச்சி டெய்லி வீடியோ எடுப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ்.